குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரசு என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன, அரசியல் அமைப்பு என்றால் என்ன, அதனுடைய வகைகள், அதனுடைய தன்மைகள் எவ்வாறு நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதில் முதல்ல அரசு என்றால் என்ன, ஒரு நம்ம இயற்கையாகவே மனிதனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற சமுதாயம் என்கின்ற அமைப்பின் கீழ் வாழ்பவனாக வாழ்கிறான். இந்த சமுதாயம் என்கின்ற அமைப்பு காலப்போக்கில் வளர்ந்து வளர்ந்து ஒரு அமைப்பாக, ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒன்றிணைந்து வாழுகின்ற ஒரு அமைப்பாக மாறி வருகிறது. இந்த அரசு என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள், ஒரு சட்டத்திட்டத்திற்குள், ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நீதியின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு அம்சமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த அரசு என்பது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து வருது. இந்த லத்தீன் சொல்லுடைய முழு இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல இருந்து பிரிந்து வந்திருக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் அப்படி என்பது கிரேக்க நாட்டில் ஒரு அந்தஸ்தில் உயர்ந்தவர்களை குறிப்பதற்காக உரிய ஒரு சொல்லாக இருந்திருக்கிறது. அந்த சொல்லானது பின்பு அப்படி மருவி அது அரசு என்ற ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு மொழி சொல்லாக மாறி வந்திருக்கு. சரி, இந்த அரசு என்பது இயங்குவதற்கு என்னென்ன அம்சங்கள் வேண்டும், என்னென்ன கூறுகள் அதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 கூறுகளை சிறப்பாக எடுத்துக்கொள்றோம். 4 கூறுகள் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த அரசு என்றால் முதல் முக்கியமாக ஒரு கூறு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மக்கள் இருக்க வேண்டும் அங்க. அப்ப அரசு என்பது ஒரு மக்களை உள்ளடக்கியது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசானது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்க வேண்டும். அப்ப அதற்கு ஒரு எல்லை பரப்பு இருக்க வேண்டும். அப்ப மூன்றாவதாக இதற்கு பார்ப்போம் என்றால், இதற்கு ஒரு இறையாண்மை இருக்க வேண்டும். இறையாண்மை என்பது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்ததாக, அந்தந்த நாட்டிற்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அந்த நாட்டின் கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்த நாட்டுடைய சமுதாய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான இறைமை தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இதன் பின்பு பார்க்குறப்ப இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும். இந்த சிறப்பான சட்டதிட்டங்கள் ஒரு அரசிற்கும் மக்களிற்கும், அதாவது அரசு என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையான ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும். முன்னெல்லாம் பார்த்தோம்னா நம்ம முடியாட்சி காலகட்டம், அந்த முடியாட்சி காலகட்டத்திலலாம் அரசாங்கம் என்பது அந்த அரசியல் அமைப்பை சார்ந்ததாக இருக்கவில்லை. காலப்போக்கில் வளர வளர மக்களாட்சி தன்மை மலர்ந்ததற்கு அப்புறம் இந்த குடியாட்சி என்கின்ற தன்மையின் கீழ் பார்க்குறப்ப இந்த அரசியல் அமைப்பு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இன்னைக்கு நமக்கு இருக்கு. அப்ப இந்த அரசியல் அமைப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்ப ஒரு நாட்டினுடைய அந்த அமைப்பிற்கேற்றாற்போல் எழுதப்பட்ட ஒரு விதிமுறைகள், சட்டதிட்டங்கள், இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அரசியல் அமைப்பு. இந்த அரசியல் அமைப்புல என்னென்ன துறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. இந்த 3 அமைப்புகளுக்கும் ஏற்றாற்போல இவர்களுடைய தொடர்புகளை பற்றி கூறுவதாக இந்த அரசியல் அமைப்பு அமைகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு தொகுக்கப்பட்ட தொகுப்பு, சட்டங்களை தொகுத்து வழங்கிய ஒரு தொகுப்பு, அது உறுப்புகளின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கும். உறுப்பு 1 என்னை கூறுகிறது, உறுப்பு 2 எதை பற்றி கூறுகிறது, அப்படி நிறைய அட்டவணைகள், நிறைய பக்கங்கள் அடங்கியதாக இந்த அரசியலமைப்பு அமைந்திருக்கும். ஒவ்வொரு நாட்டிற்கும், குறிப்பாக ஒவ்வொரு நாட்டினுடைய சட்ட திட்டங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடமைகள், இது எல்லாமே தெளிவாக வரையறுத்து கூடப்பட்டிருக்கிறதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. சரி, அப்ப இந்த அரசியலமைப்புல வகைகள் எதுவும் இருக்கா? இந்த அரசியலமைப்பு எப்படி இருக்கணும், இதனுடைய தன்மை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த அரசியலமைப்பு எந்த காலத்தில் எழுதப்பட்டாலும் அந்த எந்த காலத்தை தாண்டி வருங்கால சந்ததியினரும் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். யாரு எந்த காலகட்டத்தில் அது வாசித்து பார்த்தாலும் தெளிவாக இருக்க வேண்டும்.
அப்ப அதில் கூறப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த ரொம்ப தெளிவில்லாம வளவலன்னு சொல்ற மாதிரி இல்லாம சுருக்கமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் புரியும்படியாக நம்ம அரசாங்கத்தினுடைய நோக்கம், அரசினுடைய நோக்கம், அதனுடைய திட்டவட்டங்கள் எல்லாமே எது சார்ந்து இருக்கு அப்படின்னு இருக்கணும். அதுபோல இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிலைமைத்தன்மையுடன் அது இருக்க வேண்டும். ஏன் அந்த நிலைமைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அடிக்கடி மாறிக்கொண்டு இருக்கின்ற ஒரு அரசியலமைப்போ ஒரு அரசாங்கமோ சிறந்த நிறுவனமாக இன்னைக்கு வரை நம்ம சொல்லவே முடியாது. அப்ப அதுக்கு இன்னொரு சிறப்புத்தன்மை என்ன இருக்கணும்னா, நிலைமைத்தன்மை இருக்க வேண்டும். வெகு நாளாக பின்பற்றப்படுகின்ற அரசியலமைப்பு, வெகு நாளாக இருக்கின்ற ஒரு குடியாட்சி அப்படின்னு சொல்லுகின்ற பெருமைக்குரிய ஒரு அரசியலமைப்பை உரியதாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த அரசியலமைப்புடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா, பல்வேறு நாடுகள், பலதரப்பட்ட நாடுகள் பல்வேறு விதமான அரசியலமைப்புகளை பின்பற்றிட்டு வர்றாங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி அரசியலமைப்புல இவ்வளவு வகைகள் இருக்கலாம், என்ன இருக்கலாம் அப்படின்னு. உண்மைதான். நம்ம இங்கிலாந்து நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் பாராளுமன்றங்களின் தாய் அப்படின்னு சொல்றோம். அதாவது அரசியலமைப்புகளின் தாய் என்று வர்ணிக்கப்படுகின்ற நாடு இங்கிலாந்து. மிக பழமையான காலத்திலேயே 1200 அந்த வருட காலகட்டத்திலேயே அங்க அரசியலமைப்பு பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் அப்பொழுது எழுதப்பட்ட சட்டங்கள் அங்க எதுவுமே இல்லை. அப்ப அங்க என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, மரபுகள், வழக்காறுகள். இங்கிலாந்து நாட்டில் பின்பற்றப்பட்ட மரபுகளையும் வழக்காறுகளையும் அடிப்படையாக கொண்டு அங்கு எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பு இருந்தது. அப்ப முதல்ல நம்ம பார்க்கிற அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பு. அப்ப அதுக்கப்புறம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்தது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்பது நம்ம அமெரிக்கா, நம்ம இந்தியா, இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னு பார்த்தோம்னா எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவை? நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல நம்ம அரசியலமைப்பை 1950 ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து அப்ப அந்த 1950 அன்றைய தேவை, அன்றைய குடிமக்களுக்கு, இந்திய நாட்டு மக்களுக்கு ஆங்கிலேய ஆட்சியில இருந்து எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கணுங்கிறத அடிப்படையா வைத்து ஒரு அரசியலமைப்பு உருவாக்க குழுவால ஒரு வடிவமைக்கப்பட்டதுதான் நம்ம அரசியலமைப்பு. அதுல சில குறிப்பிட்டப்பட்ட தலைவர்கள், அம்பேத்கருடைய தலைமையில மிக அருமையாக ஒரு குழு இந்த நம்ம அரசியலமைப்பெல்லாம் உருவாக்குச்சு. அப்ப அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட, அது போல அமெரிக்கால பாத்தீங்கன்னா பிலடெல்பியா மாநாடுல இந்த அமெரிக்க அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு திட்டமிடப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்போ அல்லது ஒரு குழுவோ சேர்ந்து எழுதப்பட்ட வடிவில், ஒரு ஆவண வடிவில் இருக்கப்பட வேண்டியது எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்ப அந்த எழுதப்படாததுலயும் எழுதப்பட்டதுலயும் எந்த மாதிரியான திருத்தங்கள் மேற்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதப்படாததுல அப்ப தோன்றி ஏதாவது ஒரு நிகழ்வு தோன்றி இருக்கலாம். அந்த நிகழ்வில் காரணமாக அந்த நிகழ்வுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த எழுதப்படாத அரசியலமைப்புல அதுக்கப்புறம் அதை மேற்கொள்வாங்க. எழுதப்பட்ட அரசியலமைப்புல அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னே அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கிறது. எந்த மாதிரி அதை பாஸ் பண்ணணும், எந்த மாதிரி எழுதணும், ஏற்கனவே இருக்கிறத மாத்தி எழுதுறோமா இல்ல புதுசா உருவாக்குறோமா, அதெல்லாம் பார்த்து அரசியலமைப்பு திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம். எழுதப்பட்டதிலும் சரி, எழுதப்படாததிலும் சரி. அடுத்த அரசியல் பார்க்கிறோம், நெகிழும் அரசியலமைப்பு. நெகிழும் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கடினத்தன்மை வாய்ந்தது கிடையாது. இதில் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மால் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். அப்ப நம்ம திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பு நெகிழும் அரசியலமைப்பு. அப்ப நெகிழா, அப்ப நம்ம நெகிழும் பார்த்தாவே நமக்கு நெகிழானா என்னன்னு தெரிஞ்சிருது. அப்ப நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்ஷன் நம்ம போட முடியாது, எளிதில் போட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுல திருத்தங்கள் மேற்கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். அதுபோல அடுத்து பாக்குறப்ப ஒற்றையாட்சி முறை அரசியலமைப்பு, கூட்டாட்சி முறை அரசியலமைப்பு. ஒற்றையாட்சி முறை அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா அங்க மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், 2 விதமான அரசாங்கங்கள் இருக்கிறப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை தான் ஒற்றையாட்சி முறை. கூட்டாட்சி முறை என்று சொல்லப்படுது, மாநிலங்களும் மத்திய அரசும் இணைந்து செயல்படுவது கூட்டாட்சி முறை.
அப்ப அதற்கேத்தாற் போல அதிகார பிரிவினைகள்லாம் இருக்கும். அதிகாரம் யாருக்கு எந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை பிரித்து கொண்டு அதிகார பிரிவினை கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குவதுதான் இந்த நிகழ்வு. அடுத்து பாக்குறப்ப நிர்வாக முறைன்னு பாக்குறப்ப 2 விதமான அரசாங்கம் சொல்றோம். பாராளுமன்ற முறை அரசாங்கம், இன்னொன்று தலைவர் முறை அரசாங்கம். பாராளுமன்ற முறை அரசாங்கம் என்பது ஒரு தலைவர் அவருக்குடைய அமைச்சர் குழுவினுடைய அடிப்படையில் அமைச்சர் குழுவை சேர்த்து இணைத்து கொண்டு அந்த செயல்படுவதுதான் பாராளுமன்ற முறை அரசாங்கம். இங்க 2 அவைகள் இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா. இதை தலைவர் பார்த்தோம்னா பிரதம மந்திரி தனது அமைச்சர் குழுவின் துணையோடு லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவினுடைய உதவியோடு வழிநடத்தி செல்கிறார். அப்படிங்கறதுதான் இந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம். தலைவர் முறை அரசாங்கம் அப்படிங்க பாக்குறப்ப குடியரசுத் தலைவர் தான் மேலாண்மை பெற்றவராக இருப்பார். குடியரசுத் தலைவர் மட்டும் தான் அங்க அவர் அவருக்கு உதவி செய்கின்ற அமைச்சர்கள் எல்லாரும் இருந்தா கூட அவருடைய மேலாண்மை அங்கு ஓங்கி இருக்கும். அப்ப குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கமும் இருக்கு. அதுக்கு ஏற்றாற் போல அரசியலமைப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டிருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு. எழுதப்பட்ட, எழுதப்படாத, நெகிழும், நெகிழா, அந்த மாதிரி. இப்ப எழுதப்பட்ட அரசியலமைப்புல அதாவது மக்களுக்குரிய உரிமைகள் எல்லாமே இந்த கொள்கைகள் தெளிவாக வரையறுத்து எழுதப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்ல எளிதாக இருக்கும். அப்ப உதாரணத்துக்கு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல பின்பற்றப்படுகின்ற அரசியலமைப்பு, இந்திய நாட்டு அரசியலமைப்பு, பிரான்ஸ் நாட்டு அரசியலமைப்பு, இது எல்லாமே எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கிறது. எழுத்து வடிவில் ஒரு ஆவணமாக நம்மிடம் தரப்பட்டிருக்கிறது. விதிகளாக, உறுப்புகளாக, அட்டவணைகளாக அதில் எழுதப்பட்டிருக்கும் எல்லாமே. அடுத்து எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னு பாக்குறப்ப சில நெறிமுறை கோட்பாடுகள், சில அதாவது பின்பற்றப்படுகின்ற பாரம்பரியங்கள், அது எல்லாத்தையும் ஒரு அதிகார எல்லைக்குள் கொண்டு அத காலங்காலமா அவங்களா பின்பற்றிட்டே வர்றாங்க. ஒரு சில பண்பாடு பாரம்பரியம் சார்ந்ததாக கூட இது இருக்கலாம். இது இப்படித்தான் இந்த நாட்டுல அப்படின்னு அது எழுதப்பட்டு இருக்காது. இது ஆவண வடிவத்தில் இருக்காது. நம்ம எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னோம்னா இங்கிலாந்து நாட்டை இந்த எழுதப்படாத அரசியலமைப்பு எடுத்துக்கலாம். அதுபோல நெகிழா அரசியலமைப்புங்கிறது திருத்த முறை எளிதில் கிடையாது. நான் ஏற்கனவே இது சொன்னேன். இதற்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நெகிழும் அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா சாதாரண சட்டங்களை திருத்திக்கலாம், அரசியலமைப்பு திருத்த முறை என்பதன் மூலமாக அப்படின்னு சொன்னேன். இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து, இந்தியா, இந்த நாடுகளை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதுபோல ஒற்றையாட்சி முறை நடைமுறையில இன்னைக்கும் இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். மாநில அரசாங்கங்களுக்கு அந்த வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் கூட இருக்காது. அந்த மாதிரியான அதிகாரங்கள் செயல்படுவது இது இங்கிலாந்து, ஹாலந்து நாட்டுல, பெல்ஜியம், இத்தாலி, ஜப்பான் இல்ல எல்லா நாடுகள்லையும் நெகிழும் அரசியலமைப்பு இருக்கிறது. அடுத்ததாக கூட்டாட்சி முறை அரசியலமைப்பு. கூட்டாட்சி முறை அரசியலமைப்பு ஒரு சிறந்த மக்களாட்சி கோட்பாடுக்கே உதாரணமே இந்த கூட்டாட்சி முறை தான். கூட்டாட்சி முறை எந்தெந்த நாடுகள்ல இருக்கலாம் அங்க குடியாட்சி சிறப்பாக இருக்கிறது, குடியரசு சிறப்பாக செயல்படுகிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, இது எல்லா நாடுகளையும் இதுக்கு நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். பாராளுமன்றத்தை பாக்குறப்ப பாராளுமன்ற நடைமுறை நமக்கு என்னைக்கு இருக்கிறா, நிர்வாகத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் எல்லாத்துக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கும் அந்த பாராளுமன்றத்துல. அப்ப இந்த முறையை பாராளுமன்ற முறை அரசாங்கம் என்று சொல்கிறோம். இந்தியா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் என்ற நாடுகள் இதுக்கு உதாரணமாக சொல்லப்படுது. தலைவர் முறை அரசாங்கம் சொல்றப்ப அங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நான் சொன்னது, அதாவது தலைவர், அங்க குடியரசுத் தலைவர் தான் மிக சிறப்பு அதிகாரம் வாய்ந்தவர்களாக, பாராளுமன்றத்தை விட சிறப்பு அதிகாரம் வாய்ந்தவராக இருப்பவர் அங்க குடியரசுத் தலைவர். அப்ப அதற்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய குடியரசுத் தலைவர் எடுத்துக்கலாம். அங்க தலைவர் முறை அரசாங்கம் நமக்கு செயல்பட்டு வருகிறது. சரி, இப்ப நம்ம அரசியலமைப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப அரசியலமைப்புன்னு பார்த்தப்ப நம்ம இந்தியாவினுடைய அரசியலமைப்பு எப்படிப்பட்ட அரசியலமைப்பு, அதனுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம முதல்ல சொன்னோம் அரசியலமைப்புகளின் தாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம இங்கிலாந்துன்னு சொன்னோம். அப்ப நம்ம ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல இருந்து நம்ம வெளியே வந்த உடனே நம்மளுடைய அரசியலமைப்பை ஃப்ரேம் பண்றப்ப நம்ம அரசியலமைப்புல சில விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை பார்த்து சில விஷயங்களை நம்ம அதை நடைமுறையில கொண்டு வந்திருக்கோம்.
அதே போல சில விஷயங்கள் எப்படின்னு சொன்னோம்னா, அமெரிக்க ஐக்கிய நாடு எந்தெந்த நாடுகளில் சிறப்பான விஷயங்கள் இருக்கோ அந்தந்த நாட்டு அரசியலமைப்புகளில் இருந்து சிறப்பான விஷயங்களை நாம் நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டு நம் அரசியலமைப்பை வடிவமைச்சிருக்கோம். அப்படி பாக்குறப்ப நம்ம இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய சிறப்பு தன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு லைட்டா பார்ப்போம். இப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னா எல்லா அரசியலமைப்புக்கு என்ன இருக்குன்னா, ஒரு முகவுரை இருக்கும், ஒரு முகப்புரை இருக்கும், அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். அப்ப நம்மளுடைய முகவுரை என்ன சொல்லுது பாருங்களேன். இந்திய மக்கள் இந்தியாவை சுயாட்சி அப்படின்னா நம்மளையே ஒரு சவரைன், அதாவது நம்மளே ஆட்சி செய்வதற்கு, அதுபோல ஒரு சோசலிச அதுபோல மதச்சார்பற்ற, இன்னைக்கு எந்த மதமும் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். ஸோ மதச்சார்பற்ற ஜனநாயகன்னு சொல்றப்ப ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களாட்சி, மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. அப்பேற்பட்ட ஜனநாயக குடியரசாக உருவாக்கி அனைவருக்கும் என்ன வழங்குது, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இதனுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்ப சுதந்திரமும் கிடைக்கணும். இது பிரான்ஸ் நாட்டினுடைய அவங்க பிரெஞ்சு டிக்ளரேஷன்ல சொல்லப்பட்டிருக்கும். பிரான்ஸ் நாட்டில் என்ன, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதே இது நம்ம இங்கேயும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதர முறையில் பழகிக்கொண்டு நீதி பரிபாலனத்தில் சம பங்களிப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அரசியலமைப்பினுடைய முகவுரையிலேயே உறுதியாக சொல்லப்பட்ட ஒண்ணு. அடுத்து பாருங்க, முதல் சிறப்பு தன்மை நம்மளோடது பாத்தீங்கன்னா மிக நீளமான அரசியலமைப்பு. அப்ப நம்மளுடைய தேவைகள் எண்ணற்றவா இருந்திருக்கு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல. அப்ப நம்ம தேவைகள் எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருந்தால் யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதனால நம்மளுடைய அரசியலமைப்பு வடிவமைப்பு குழுவினர் மிக நீண்ட விவாதங்கள், நிறைய என்கொயரிஸ் பண்ணி, நிறைய பக்கம் எல்லா மக்கள்கிட்டையும் இன்டர்வியூ மாதிரி கான்டாக்ட் பண்ணி என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து கொண்டு எழுதப்பட்டதுனால இது மிக நீளமாக இருக்கிறது. 395 கட்டுரைகள் ஆரம்பத்துல போடப்பட்ட பிறந்தது. இன்னைக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஸோ உலகிலேயே வேர்ல்டு லெவல்ல லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ஒன்று நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரா நம்மளுடைய பார்க்குறோம். அடுத்து கூட்டாட்சி அமைப்பு. மத்திய அரசு, மாநில அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர், ஈக்குவலா அதிகார பிரிவு மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. யாரும் யாருடைய உரிமைகளையும் தலையிட மாட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழகா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக வரையறுத்து கூடப்பட்டிருக்கு. அதனால இரண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால கூட்டாட்சி அமைப்பு, மாநிலங்களும் மத்திய அரசாங்கமும் இணைந்து செயல்படுத்துகின்ற அமைப்பாக, கூட்டாட்சி அமைப்பாக நமக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய ஒற்றுமை மிக அழகாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற ஜனநாயகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு, அந்த அரசு தன்னுடைய கட்சி தலைவரையோ அல்லது தன்னுடைய கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினரையோ பிரதமர் பதவியில் தலைமை வைக்கிறது. அப்ப மிக சிறப்பான ஒரு ஜனநாயக ஆட்சி, நாடாளுமன்ற ஜனநாயகம். மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்ற இந்த அமைப்பும் நம்ம இந்தியா நாட்டினுடைய ஒரு பெக்குலியர் ஃபீச்சரா நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்திய நாட்டினுடைய, அது ஏன்னா நிறைய உரிமைகள் மறுக்கப்பட்டதுனாலதான் போராட்டம், விடுதலை போராட்ட காலகட்டம்ங்கிறது ஒரு 200 ஆண்டுகள் கிட்டத்தட்ட. அவ்வளோ காலம் நமக்கு கிடைக்காத உரிமையை நோக்கி தான் நம்ம போராடிக்கிட்டே இருந்தோம். அப்ப அந்த அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய அரசியலமைப்புல அப்படின்னு பாக்குறப்ப, முதல்ல 7 உரிமைகள் இருந்தது. இப்ப நம்ம ஃபாலோ பண்ணது சொத்துரிமை என்பதை உரிமையாக இருக்க வேண்டாம், அது யாருனாலும் எங்கனாலும் எப்பனாலும் வாங்கினாலும் உரிமையிலிருந்து எடுத்துட்டாங்க, நீக்கப்பட்டதனால் 7 இன்றைக்கு 6 இருக்கிறது. அந்த 6 உரிமைகள்ல பாக்குறப்ப சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை. சமத்துவ உரிமைனா எல்லாரும் ரைட், ஈக்குவாலிட்டி, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, எல்லாரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எந்த இனம், நிறம், பால், எந்த ஒரு பாகுபாடும் அங்க இருக்கக்கூடாது. தென் சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எல்லாமே இருக்கணும் எனக்கு இன்னைக்கு. ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ரைட். ஸோ எல்லா விதமான சுதந்திரத்துக்கும் உரிமை. அதன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை,
மதச்சார்பின்மை உரிமை. எந்த மதத்தையும் சார்ந்தவராக இல்லாமல் எல்லா மதத்தையும் தன் மதமாக பார்ப்பதுதான் மதச்சார்பற்ற ஒரு தனி அரசாங்கம் சொல்லலாம். இன்னைக்கு சில மேலை நாடுகள்லாம் பார்த்தோம் சொன்னா, ஐரோப்பிய நாடுகள்லயும் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இங்க நம்ம இந்தியா அப்படி கிடையாது. எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அனைத்து மதத்திற்கும் மதச்சார்பற்ற அந்த தன்மை நோக்கத்துல இருக்காங்க. அதுபோல கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள். ஒரு சிறுபான்மை இனமாக இருந்தால் கூட அவங்களுடைய கலாச்சாரம் பின்பற்றப்படுவதற்கு அவர்களுக்கு உரிமை வழங்கப்படுகிறது. கல்வி உரிமை, எந்த கல்வியையும் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். இன நிற பாகுபாடு அதுல கிடையாது, மத பாகுபாடு கிடையாது. அதுபோல அரசியல் அமைப்பின் கீழ் நிவாரண உரிமை. இந்த மேல சொல்லப்பட்ட உரிமைகள் எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒன்றுல ஏதோ ஒரு லேக்கிங் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்ப அதுக்கு நிவாரணம் எவ்வாறு தேடுவது இதுலயே இருக்கு. அதற்கும் உரிமை தேடிக்கொள்ள வேண்டிய, எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பேச்சுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா, அப்ப அரசியலமைப்பின் கீழ் நான் நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்கும் எனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கிறது. இம்மாதிரி சிறப்பான உரிமைகள், அதுபோல அடிப்படை கடமைகள். இந்த உரிமைகளை கொடுக்கறப்ப கடமைகளை செஞ்சோம்னா தானா உரிமைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அடிப்படை கடமைகளும் நமக்கு இந்திய அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தினுடைய அரசினுடைய கொள்கை வழிகாட்டுதல்கள். சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு பொருளாதார சமத்துவம், எல்லார் பக்கமும் பொருளாதார சமத்துவம் மேலோங்கி இருக்கணும், எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு நலவாழ்வு சமுதாயத்தை அமைப்பதற்கு நமக்கு அரசின் கொள்கை வழிகாட்டுதல்கள் அது தனியா எழுதியிருக்காங்க. கொள்கை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு போட்டு அரசின் கொள்கை வழிகாட்டி நெறிமுறைகள்னு போட்டுருக்காங்க. நெறிமுறைகள் அப்ப இதெல்லாம் நான் கோட்பாடுகளா பின்பற்றணும். ஒரு நல்ல அரசு உருவாகுவதற்கு, ஒரு நல்ல அரசாங்கம், நல்ல அரசு, நல்ல குடிமகன்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா இந்த கோட்பாடுகளை கரெக்டா பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இழுக்கப்படுறதா நம்ம அரசினுடைய கொள்கை வழிகாட்டு நெறிகள். அதுபோல மதச்சார்பின்மை, இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். அனைத்து மக்களுக்கும் அனைத்து மதங்களுக்கும் சமமான மரியாதை. அரசு எந்த மதத்தையும் நமக்கு ஆதரிக்காது. அதுபோல நமக்கு நீதித்துறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஃப்ரீயா இருக்கணும், பட் ஈக்குவலா இருக்கணும், ஈஸியா அக்சசபிளா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சட்டத்தின் ஆட்சி எல்லா இடங்கள்லையும் மக்களுடைய தனிநபருடைய ஒவ்வொருவருடைய உரிமையும் ஒவ்வொருடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்படுகிறது. அதனால சட்டத்தின் ஆட்சி என்பது எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம இந்தியால சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதே போல ஒரே குடியுரிமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப அமெரிக்கால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இரட்டை குடியுரிமை வழங்குறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எப்படின்னு சொன்னோம்னா ஒற்றை குடியுரிமை தான். மத்திய அரசாங்கம் தனியா, மாநில அரசாங்கம் தனியாலாம் நமக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே குடியுரிமை. நம்ம சில நாடுகள்ல இரட்டை குடியுரிமை அப்படிங்கிற பழக்கம் இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இதுவும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு தன்மை சொல்லலாம். நம்ம ஒரே குடியுரிமை அப்படிங்கிறதா நமக்கு நம்மளுடைய பின்பற்றப்படுகின்ற ஒரு முறையாக இருக்கிறது. அதுபோல அரசியல் திருத்தங்கள், அரசியலமைப்புல திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். ஏன்னா நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு இந்தியா என்பது வளர்ச்சியில் மேலோங்கி மேலோங்கி மேலோங்கி, நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி 2020 பார்க்க சொன்னாரு. இன்னும் நம்ம பின்னாடி பார்த்துட்டே இருக்கோம். 2050 எப்படி இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவிற்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்ப அரசியலமைப்பின் மூலமாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த நமக்கு கரெக்டா கிடைக்க செய்யணும் எல்லாருக்கும். அப்ப அந்த அரசியலமைப்புல திருத்தம் செய்கின்ற வதி என்னன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு நெகிழும் அரசியலமைப்பு. அதாவது எளிதில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பு பெரும்பான்மை பெற்ற நபர்களால, லோக்சபால, ராஜ்யசபால அங்க வச்சு பேசப்பட்டு அது அங்கீகாரம் கிடைத்தது அப்படின்னு சொன்னா இந்த அரசியலமைப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா திருத்தத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இந்த மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்பு மிகவும் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம நாடு வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாக இருந்தால் கூட சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை இந்த மக்களாட்சி தத்துவம், குடியாட்சி தத்துவத்தை பின்பற்றி மிகவும் நல்ல முறையில செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நன்றி.